ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மைமைப்படுவதாக. கடந்த நாட்களிலே ஆராதனையில் எழுப்புதல் வர வேண்டும். ஆராதனைகளில் உண்மையான பாடல்கள் பாடப்படும்போது ஜனங்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள், தேவனோடு கூட இணைக்கப்படுகிறார்கள். அது உண்மையான கருத்துள்ள பாடல்களாக இருக்கும்போது அது நிச்சயமாகவே மக்களுடைய உள்ளத்தை தொட்டு தேவனோடு கூட இணைக்கப்பட வேண்டும். அநேக நேரங்களில் பாடல்கள் நம்மை குறித்தே இருக்கும், நம்மை ஆறுதல் படுத்த, நமக்கு உரிய வாக்குத்தத்தங்களை பற்றி பாடிக்கொண்டிருப்போம். அது நல்லது. சில நேரங்களில் அவைகள் நமக்கு அவசியம். ஆனால் அதிகமான நேரம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற பாடல்கள் மெய்யாகவே தேவனுடைய பிரசன்னத்தை கொண்டு வரும். பாடல்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தும். கடந்த நாட்களில் எழுப்புதல்களிலே ஊழியர்கள் தாங்கள் பிரசங்கிப்பதற்கு முன்பு பாடி கர்த்தரை ஆராதித்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்கிறதை காண முடியும். பெனிஹின் அவர்களுடைய ஊழியத்தை கவனித்து பார்க்கும்போது அவர் பிரசங்கிப்பதற்கு முன்பு அழகாக பாடல்களை பாடும் திறன் உடைய ஆட்களை கொண்டு வந்து அவரும் அதோடு இணைந்து மக்களையும் பாட வைக்கும்போது ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னத்தை காண முடியும். அந்த மகிமையின் பிரசன்னம் ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறது. தேவன் உயர்த்தப்படும் போது, தேவன் மகிமைப்படும் போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். இந்த நாட்களிலும் தேவனுடைய சமூகம், தேவனுடைய ஊழியம் உற்சாகமாய் செய்யப்பட வேண்டும். தேவனுடைய திட்டத்தின்படி அது செய்யப்பட வேண்டும். தேவனுடைய ஆராதனைகள் திட்டப்படுத்தப்பட வேண்டும். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முறை தேவனுடைய பெட்டி ஓபேத்-ஏதோம் வீட்டிலே இருந்தபோது அது ஆசீர்வாதமாய் இருக்கிறதை கண்டான். 3 மாதம் அந்த பெட்டி அந்த வீட்டில் இருந்தபோது ஆண்டவர் ஓபேத்-ஏதோமையும் அவனுடைய வீட்டையும் அவனுடைய வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தை கண்டு, தேவனுடைய பெட்டி இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டும், அதை சரியாக கொண்டு வர வேண்டும் என்று எண்ணி உற்சாகத்தோடு அந்த ஊழியத்தை செய்ததை பார்க்கிறோம். தவறான முறைகளை பின்பற்றி ஊழியம் செய்யும்போது அங்கே தேவன் செயல்படுகிறதில்லை, மக்களுக்கு வேதனைகள் வருகிறது என்பதையும் காண முடியும். இந்த எழுப்புதல் நாட்களில் ஆண்டவர் எப்படியாயினும் சபைகளிலே சரியான விதத்தில் தேவனுடைய திட்டத்தின்படி ஊழியங்கள் நடந்து ஒரு எழுப்புதல் வர வேண்டும். 1 நாளாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். இஸ்ரவேல் சபையெல்லாம் நோக்கி, உங்களுக்கு சம்மதியும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சித்தமாயிருந்தால் இஸ்ரவேலின் தேசங்களெல்லாம் இருக்கிற நம்முடைய மற்ற சகோதரரும் அவர்களோடு கூட தங்கள் வெளிநிலங்களில் இருக்கிற ஆசாரியரும் லேவியரும் நம்மோடு கூடும்படிக்கு நாம் சீக்கிரமாய் அவரிடத்தில் ஆள் அனுப்பி நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்துக்கு கொண்டு வருவோமாக. சவுலின் நாட்களில் அதை தேடாதே போனோம் என்றார். தேவனுடைய பெட்டி, தேவனுடைய சமூகம், தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய சிங்காசனம் மறுபடியும் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். தேவனுடைய சமூகத்தை சபைகள் அதிகமாய் உணர வேண்டும். தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய சமூகத்தை உணர வேண்டும். தேவனை சுமக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் அப்படி செய்வதற்கு இந்த தாவீது அவன் அதை திட்டம் பண்ணினான். லேவியரையும் ஆசாரியரையும் சகல ஜனங்களையும் கூட்டி நாம் தேவனுடைய பெட்டியை இருக்க வேண்டிய ஸ்தானத்துக்கு கொண்டு வருவோம் என்று அவன் அதை கொண்டு வருவதற்கு முயற்சித்தான். அவன் முயற்சித்த பொழுது அவன் அதை தவறாக கையாண்டு விட்டான். அந்த பெட்டியை லேவியர்கள் சுமக்க வேண்டுமானால் இவனோ அதை ஒரு புது ரதத்திலே ஏற்றி மாடுகள் அதை சுமக்கத்தக்கதாகவும் அதற்கு ஆட்களை நியமித்து
அவன் தவறான விதத்தில் தேவனுடைய வசனத்தின்படி இல்லாமல் தன்னுடைய சுய இஷ்டத்தின்படி காரியங்களை செய்து அவன் தேவனுடைய பெட்டியை கொண்டு வர முயற்சித்தான். தேவனுடைய ஊழியம் தேவனுடைய வசனத்தின்படி, தேவன் சொல்லுகிற அவருடைய சித்தத்தின்படி அமைந்தால்தான் எழுப்புதல் வரும். இல்லாத பட்சத்தில் எழுப்புதலை காண முடியாது. தேவன் அந்த காரியங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். 1 நாளாகமம் 13:7 படிக்கும்போது, அவர்கள் தேவனுடைய பெட்டியை அமினதாபின் வீட்டிலிருந்து ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி கொண்டு வந்தார்கள். ஊசாவும் அகியோவும் ரதத்தை நடத்தினார்கள் என்று பார்க்கிறோம். அவர்கள் அதை ஒரு புது ரதம், புது விதமாக மாடுகளை கொண்டு அதை சுமந்து போகிறதை பார்க்கிறோம். அது கொஞ்ச நேரம் போகும்போது ஒன்றும் செய்யலை, நல்லா தான் போய்கொண்டிருந்தது. ஆடி பாடினார்கள், எல்லாம் கொண்டாடினார்கள். கொஞ்ச தூரத்துக்கு ஒன்றுமே நடக்கலை. சில நேரங்களில் நாம் பார்க்குறோம், இந்த ஆராதனைகளெல்லாம் பார்க்கும்போது கொஞ்ச நேரம் நல்லா தான் இருக்கும். அன்றைக்கி ஒரு அம்மா ஒரு புது பாடலை ஏற்றிட்டாங்களாம். அந்த பாடல் ஒரு பயங்கரமான டப்பாங்குத்து பாடல். அது என்னத்தையோ பாடுறாங்க. கூட உள்ளவங்கெல்லாம் ஒரு தேவ பக்தி இல்லாமல், தேவனுடைய ஒரு பயம் இல்லாமல், அந்த ராகத்துக்காகவும் அந்த அந்த மியூசிக்காகவும் அது எப்படி எதுகை மோனையோடு அந்த பாடல் அமைந்திருக்கிறது, அதைத்தான் ரசித்து பாடுகிறார்களே தவிர, உண்மையாக கர்த்தரை ஆராதிக்கணும், பயத்தோடு பக்தியோடு தேவ சமூகம் இருக்கணும். எந்த ஆட்டம் பாட்டத்திலையும் தேவன் இருக்கிறார் என்று எண்ணிவிடக்கூடாது. இங்கே நாம் பார்க்கிறோம், அவர்கள் புது ரதம், புதிய விதத்திலே காரியங்களை செய்கிறோம் என்று சொன்னார்களே தவிர, தேவனுடைய வசனத்தின்படி உன் ஆராதனை இருக்கிறதா? பயத்தோடும் பக்தியோடும் ஆராதனை இருக்கிறதா? ஆவியில் நடனம் பண்ணுவது வித்தியாசம், மாம்சத்தில் நடனம் பண்ணுவது வித்தியாசம். மாம்சத்தில் நடனம் பண்ணுகிறது சினிமாவில் நடனம் பண்ணுறது போல் அங்கங்கே ஓடுறது, வைக்கிறது, சிரிக்கிறது, ஏதாவது பேசுகிறது, எடக்கம் பண்ணுறது, ஆட்களை இடிக்கிறது, இந்த விதமான காரியங்களை கொண்டு ஆண்டவருடைய வல்லமை உள்ள கரம் நம்ம வாழ்க்கையில் இறங்கி செயல்படாது. ஆகையினால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் உண்மையாக ஜெபிப்பதற்கு நம்மை அர்ப்பணித்து தேவ வசனத்தின்படி செய்ய வேண்டும். தேவ வசனம் என்ன சொல்லுகிறது? 1 நாளாகமம் 15:2 வாசிப்போம். பிற்பாடு தாவீது, லேவியர் ஒழிய வேறு ஒருவரும் தேவனுடைய பெட்டியை எடுக்கலாகாது. தேவனுடைய பெட்டியை எடுக்கவும் என்றைக்கும் அவருக்கு பணிவிடை செய்யவும் அவர்களே கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்றான். 1 நாளாகமம் 15:15 நாம் வாசிப்போம். பின்பு லேவி புத்திரர் கர்த்தருடைய வார்த்தையின்படியே மோசே கற்பித்த பிரகாரம் தேவனுடைய பெட்டியை அதன் தண்டுகளினாலே தங்கள் தோள்களின் மேல் எடுத்து கொண்டு வந்தார்கள் என்று நாம் படிக்கிறோம். அப்படியானால் தேவனுடைய பெட்டியை கர்த்தருடைய வார்த்தையின்படி மோசே கற்பித்தபடியே அதற்கென்று நியமிக்கப்பட்ட மக்கள் தங்கள் தோள்களிலே சுமந்து கொண்டு வந்தார்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய பெட்டியை மாடுகள் சுமப்பது வேற, மனிதர்கள் அதை நடத்தி கொண்டு போவது வேற, ஆடல் பாடல் சத்தமெல்லாம் இருக்கிறது வேற. ஆனால் தேவன் நியமித்த கற்பனையின்படி அதற்கென்று நியமிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய பிரசன்னத்தை சுமக்க தங்கள் தோள்களை கொடுக்க வேண்டும். இன்றைக்கு மக்கள் எளிதாக ஆராதனைக்கு வரணும், பைபிள் கூட கொண்டு வர மாட்டாங்க. அப்படியே ஹாயாக வந்துட்டு உட்கார்ந்து ஏசியில் உட்கார்ந்துட்டு அப்படியே அந்த ஒரு ஆராதனை தப்பு இல்லை, இதெல்லாம் தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு பயம், ஒரு பக்தி, ஒரு தேவனை ஆராதிக்கிற அந்த ஒரு முகம், அந்த ஆவியினுடைய பிரசன்னத்தை சபை இழந்து காணப்படுகிறது. எழுப்புதல் வருவதற்கு தேவனுடைய கற்பனை மிகவும் முக்கியம். இந்த நாட்களில் ஜனங்கள் சொல்கிற உபதேசத்தில் ஒன்று, நியாயப்பிரமாணம் போய்விட்டது, கற்பனைகள் போய்விட்டது.
இனிமே நமக்கு கற்பனைகளெல்லாம் இல்லை, சிலுவையில் எல்லாம் முடிஞ்சு போயிட்டு, சிலுவையில் ஆண்டவர் அதை நிறைவேற்றி விட்டார் என்று சொல்லி, புதிய ஏற்பாட்டு காலத்தில் கற்பனைகள் அதிக உயர்ந்த தரத்தில் வந்திருக்கிறது என்பதை காணாமல், அதை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் கிருபையை நமக்கு தருகிறார், பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுக்கிறார் என்ற எண்ணமற்றவர்களாக பழைய காரியங்களை அவர்கள் ஒதுக்கி தள்ளிவிட்டு அதைத்தான் புது உடன்படிக்கை என்று சொல்லி தவறாக எல்லாம் எளிதாகிவிட்டது. நம்ம இஷ்டம் போல் செய்யலாம், இஷ்டம் போல் நம்ம நடக்கலாம், சும்மா பயப்படாதீங்க, சும்மா ஜெபம் பண்ணாதீங்க, சும்மா உபவாசம்லாம் எடுக்காதீங்க, சும்மா ஆண்டவர் சமூகத்தில் சும்மா அது பாவம் இது பாவம்னு சொல்லாதீங்க, பாவமெல்லாம் மூடப்பட்டது, பாவமெல்லாம் சிலுவையில் மன்னிக்கப்பட்டது. இந்த மாதிரி தவறான உபதேசத்தை கேட்க ஏராளமான மக்கள் கூடுகிறார்கள். இது ரொம்ப தவறான உபதேசம். அது வெளியே தெரியாது தவறான உபதேசம் என்பது. நாம் ஆண்டவராக இயேசு நம்முடைய பாவங்களை மன்னித்தார், உண்மைதான். நியாயப்பிரமாணத்தை சிலுவையில் நிறைவேற்றினார், உண்மைதான். அவைகளை நாம் மறுக்கவில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கையின் தரம் அதிகமாயிருக்கிறதே, அதை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவருடைய உதவி தேவையே, ஆண்டவருடைய ஆவியானவருடைய பலன் தேவை. இவைகளை உணர்ந்து ஒரு நல்ல தரமுள்ள நல்ல ஒரு விசுவாசம், ஆரோக்கியமான ஒரு விசுவாசம், ஆரோக்கியமான ஒரு பரிசுத்த வாழ்வு வாழ, இந்த உலகத்தின் மக்களை விட, இந்த உலகம்தான் பணத்தை தேடுகிறது, உலகம் புகழை தேடுகிறது, மதிப்பை தேடுகிறது. உலகத்தினுடைய மதிப்புகளை சபைகளுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. உலகத்தில் எது மேன்மையாக எண்ணப்படுகிறதோ அது தேவனுக்கு முன்பாக அருவருப்பு என்று வேதம் சொல்லுகிறது. வாழ்க்கையின் தரமுள்ள வாழ்க்கை வாழணும், அதுதான் ரொம்ப முக்கியம். பரிசுத்தம் அதிகமாயிட்டு வரணும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அதிகமாகணும், ஜெபம் அதிகமாகணும். ஜெபம்னா அர்த்தம் என்ன? ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்தை செய்ய எனக்கு தெரியாது, உம்முடைய ஊழியம் எப்படி நடக்கணும், அதை எப்படி செய்யணும், அதுக்குரிய பலன் என்கிட்ட இல்லை, நீங்கள் எனக்கு தேவை, உங்களை அல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி தாழ்த்துவது. தேவனுடைய நியமத்தின்படி, தேவனுடைய தரத்தின்படி இந்த நாட்களில் எழுப்புதல் வர்றதுக்கு ஆண்டவர் அவருடைய வசனத்தின்படி ஊழியம் செய்யணும். லேவியர்கள் எதற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டார்கள்? 3 காரியங்களை செய்ய அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். முதலாவது, கர்த்தருடைய பெட்டியை அவர்கள் சுமக்கணும். 2வது, கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும். 3வது, கர்த்தருடைய நாமத்தினால் ஜனங்களை ஆசீர்வதிக்கணும். புதிய ஏற்பாட்டு காலத்திலேயும் நம்ம பெட்டியை சுமக்கணும் அவசியம் இல்லை. நாமே தேவனுடைய ஆலயம், அவருடைய ஆவியானவர் நமக்குள்ளே தங்கி இருக்கிறார். ஆண்டவருடைய கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவரிடத்தில் அன்பு கூர்ந்தால் பிதாவானவர் தாமே நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆவிக்குள் தேவன் நமக்குள் வாசம் பண்ணுகிறதை உணர்ந்து தேவனை சுமக்கிறவர்களாக மாறணும். தேவனுடைய சந்தோஷம், தேவனுடைய அமைதி, தேவனுடைய சமாதானம் நமக்குள்ளே இருக்கணும். நாம் வாழும்போது ஒரு உண்மையுள்ள ஒரு இருதயத்தோடு பரிசுத்தமாக வாழ்ந்தால் தேவ சமூகம் நம்மோடு கூட வரும். அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்யத்தான் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த எழுப்புதல் நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கு தேவனுடைய வார்த்தையின்படி, தேவனுடைய வசனத்தின்படி, தேவனுடைய கற்பனையின்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இந்த ஊழியத்தை செய்ய ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் கிருபை செய்வாராக. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் புதிய ஏற்பாட்டு காலத்தில் குறிப்பிட்ட மக்கள் தான் ஊழியம் செய்யணும்னு என்று அவசியமில்லை. குறிப்பிட்ட மக்களும் குறிப்பிட்ட ஊழியருடைய வாழ்க்கையில் தான் தேவன் தங்கியிருக்கிறார். மற்றவர்களெல்லாம் அந்த ஊழியரிடத்தில் ஓடணும் என்பது அல்ல. எல்லாரும் இந்த லேவிய ஊழியத்தை செய்ய
ஆசாரிய ஊழியத்தை செய்ய புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். சிலரை குறிப்பிட்ட முழுநேர ஊழியத்துக்கு அழைக்கிறார். அவர்களுடைய அழைப்பின் ரகசியம் மற்ற சாதாரண விசுவாசிகளையும் ஊழியத்தில் கொண்டு வந்து அவர்களை ஊழியத்தில் பயன்படுத்தணும். எல்லாரும் இன்றைக்கு கிறிஸ்துவின் சமூகத்துக்கு போக முடியும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்தது போல ஒரு தீர்க்கதரிசிகளிடத்தில் ஓட வேண்டியதில்லை, ஆசாரிகளிடத்தில் ஓட வேண்டியதில்லை, ஒரு குறிப்பிட்ட ஆலயத்துக்கு ஓட வேண்டியதில்லை. இருக்கிற இடத்திலேயே தேவ சமூகத்தை உணர்ந்து தேவனை துதிக்க வேண்டும். ஆலயத்துக்கு போக வேண்டும், ஆராதனை இருக்க வேண்டும், ஆலய ஆராதனை நடத்த ஊழியர்கள் இருக்கலாம். ஆனால் அங்கு இருக்கிற எல்லா விசுவாசிகளுமே தரமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது தான் எழுப்புதலை கொண்டு வரும். ஆண்டவர் உன்னை ஒரு ஆசிரியராக ஊழியத்துக்கு அழைத்திருக்கலாம். ஆண்டவர் ஒரு கம்பெனியில் மேனேஜராக ஊழியத்துக்கு அழைத்திருக்கலாம். ஆண்டவர் உன்னை எந்த ஒரு ஹோட்டலில் ஒரு சாதாரண பணியாளராக நீ வேலை செய்தாலும் அது தேவனுடைய ஊழியம். அங்கே உன்னுடைய வாழ்க்கையின் சுபாவம் அங்கு இருக்கிற மக்களை மாற்ற வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் லட்சியம். நீ எந்த இடத்துல எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் ஆண்டவருக்கு செய்யும் ஒரு ஊழியமாக அதை எடுத்துக்கொண்டால் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னை கொண்டு அநேக காரியத்தை அந்த வட்டாரத்திலே செய்வார். ஆண்டவருடைய திருநாமம் மகிமைப்படும் என்பதில் சந்தேகமில்லை. 1 நாளாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். தாவீது லேவியரின் பிரபுக்களை நோக்கி, நீங்கள் உங்கள் சகோதரராகிய பாடகரை தம்புரு, சுரமண்டலம், கைத்தாளம் முதலிய கீத வாத்தியங்கள் முழங்க தங்கள் சத்தத்தை உயர்த்தி சந்தோஷம் உண்டாக பாடும்படி நிறுத்த வேண்டும் என்று சொன்னான். இந்த வசனத்தின்படி ஆண்டவருடைய பெட்டியை சுமக்கிறவர்கள் சந்தோஷத்தோடு சுமக்கணும். ஐயோ இது பாரமாக இருக்குதே, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குதே என்று எண்ணக்கூடாது. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவங்க மிகுந்த சந்தோஷத்தோடு செய்யணும், பாரத்தோடு செய்யக்கூடாது. அந்த ஊழியத்தை செய்யும்போது நல்ல ஆண்டவரை சேவிக்கிறேனே, இது பெரிய ஸ்லாக்கியம் என்று எண்ண வேண்டும். இன்றைக்கு அநேக பிள்ளைகளை ஊழியத்துக்கு அழைத்தா, ஐயையோ நான் ஊழியத்துக்கு வரமாட்டேன், எங்கள் அப்பா அம்மா படுற கஷ்டத்தை நாங்கள் பட மாட்டோம், எவ்வளோ நிந்தை, எவ்வளோ போராட்டம், நாங்கள் வேணால் சம்பாதிச்சு ஊழியத்துக்கு கொடுக்குறோம், ஊழியத்துக்கு வரமாட்டோம்னு சொல்கிற பிள்ளைகளை பார்க்குறோம். பெற்றோர்களும் ஊழியத்துக்கு பிள்ளைகளை அனுப்புறதில்ல. அவங்கள டாக்டராக படிக்க வைக்கிறாங்க, இன்ஜினியராக படிக்க வைக்கிறாங்க, இன்னும் பல துறைகளிலே அவர்களை உற்சாகப்படுத்துகிறார்கள். வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்ற எண்ணம் இன்றைக்கு அநேகருக்கு வந்துவிட்டது. அவர்கள் இந்திய மண்ணிலே இந்தியாவுக்காக, இந்திய தேசத்துக்காக நல்ல உழைக்க, ஆண்டவருக்காக பணியாற்ற, ஆண்டவருக்கு சேவை செய்ய தங்களை அர்ப்பணித்து அவர்கள் ஜெபிக்க அவர்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் பெற்றோர்கள். உலகத்தில் எந்த வேலையை பார்க்கலாம், ஆண்டவருக்கு செய்கிற பணிதான் இந்த உலகத்திலேயே பெரிய ஆசீர்வாதம். அதை அனுபவித்தவர்களுக்கு தான் தெரியும். நிறைய பேர் சாதாரணமாக ஒரு வேலையை செய்தால் அதை ஊழியமாக செய்ய மாட்டேங்காங்க. அது ஏதோ ஒரு வேலையாக சம்பளம் பணம் வரணும் எனக்கு என்று எண்ணி பணத்துக்காக, உயர்வுக்காக, இதை விட என்ன இடத்துல நமக்கு உயர்வு கிடைக்கும், இதைத்தான் நோக்கி பார்க்கிறார்களே தவிர தேவனுடைய ஆலயத்தில் பணிவிடை செய்ய, சந்தோஷமாக அந்த ஊழியத்தை செய்ய தங்களை அர்ப்பணிக்கிறவர்கள் வெகு சிலர். ஆண்டவருக்கு உண்மையாக இந்த பணியை செய்ய அர்ப்பணித்தவர்களை ஆண்டவர் உயர்த்துகிறதை காண முடியும். ஒரு சகோதரனை சந்தித்தேன், அவருடைய வாழ்க்கையை நான் பார்த்தேன். இந்த ஊழியத்துக்கு வந்தபோது சாதாரணமான நிலையில் ஒன்றும் தெரியாதவனாக வந்து எந்த வேலையை கொடுத்தாலும் செய்ய ஆரம்பித்ததை பார்த்தேன். கொஞ்ச நாள் கழித்து அவனுக்கு நல்ல உயர்வு வந்தது, அவனுக்கு வசதி வந்தது, அவனுக்கு நல்ல மதிப்பு வந்தது. அந்த வேலையை நான் இனிமேல் செய்ய மாட்டேன், எனக்கு இந்த வேலை வேண்டான்னு சொல்லி கொஞ்சம் வித்தியாசமாக அவன் நடைகள், உடைகள், பாவனைகள்
இவைகளெல்லாம் தெரிய ஆரம்பித்தது. கொஞ்ச நாளில் அந்த ஊழியத்தை ஒரு துச்சமாக எண்ணிட்டு போயிட்டான். இன்றைக்கும் அநேக பேர் அப்படி தான் தங்களை ஆண்டவர் உயர்த்தும் வரைக்கும் காத்திருப்பதில்லை. தேவனுடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி காத்திருக்க பழகும்போது ஏற்ற காலத்தில் ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். அவர் உயர்த்தணும், மனுஷர்கள் உன்னை உயர்த்தக்கூடாது. கர்த்தர் உன்னை உயர்த்தணும். கர்த்தர் நிச்சயம் உன் தேவையை சந்திப்பார். ஒருவேளை உலகத்தில் உனக்கு பதவியோ பட்டமோ பணமோ உயராது, ஆனால் உன் வாழ்க்கையில் உன் குடும்பத்துக்குள்ள தேவன் கொடுக்குற சமாதானம், நீதியின் விளைச்சல்கள் உனக்கு ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுவார். அநேகர் அதை புரிகிறதில்லை. வாழ்க்கையில் ஆண்டவருக்கு சேவை செய்வது சந்தோஷமாக செய்யணும், மகிழ்ச்சியோடு கூட ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும். ஜெபம் பண்ணுவது, ஆண்டவரை ஆராதிப்பது, ஆண்டவருக்காக ஒரு ஆத்மாவை போய் சந்திப்பது, இவைகள் எல்லாமே மகிழ்ச்சியோடு இருந்தால் அதுதான் ஆண்டவர் அங்கீகரிக்கிற ஒரு ஊழியம். அதுதான் எழுப்புதலை கொண்டு வரும் என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக 1 நாளாகமம் 15:26 வாசிப்போம். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவியருக்கு தேவன் அனுக்கிரகம் பண்ணினபடியால் அவர்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் பலியிட்டார்கள். தேவனுடைய பெட்டியை சுமந்து கொண்டு போனவர்கள் 7 காளைகள் 7 ஆட்டுக்குட்டிகளை பலியிட்டார்கள். அந்த தேவனுடைய சமூகத்தை, தேவனுடைய ஊழியத்தை செய்கிறது தியாகத்தோடு செய்யணும், தியாகம் இருக்கணும். இன்னைக்கு தியாகத்தை பற்றி ஒருத்தரும் பேசுகிறதே இல்லை. தியாகமான ஊழியம் அவங்க செய்கிறதும் இல்லை. தியாகம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். வாழ்க்கையில் உயர்வு வரும், உனக்கு எல்லாம் வரும். தியாகமாக ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். கொடுக்கறதுல தியாகம் வேணும். எனக்கு இருக்கிற வசதிகளை தியாகம் பண்ணிக்கிட்டு வரணும். ஊழியத்தில் ஆண்டவர் அதை பார்ப்பார். நீ எதுக்காக ஊழியம் செய்கிற? இழிவான ஆதாயத்துக்கு ஊழியம் செய்கிறியா? இழிவான ஆதாயம் அல்ல. உன் வாழ்க்கையில் உனக்கு ஆதாயம் வரும். இந்த ஊழியத்துக்கு வந்து ஆதாயம் வரும். நான் ஊழியத்தை ஆரம்பித்த போது எனக்கு ஒரு சைக்கிள் கூட இல்லை. ஒரு சைக்கிள் கிடச்சிச்சு. அந்த சைக்கிளில் அந்த அந்த சைக்கிள் கம்பிகளே இல்லாமல் உடஞ்சி போனது. ரொம்ப பழைய சைக்கிள். அதை வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தேன். பிறகு நடந்தே போயிட்டே இருந்தேன். அந்த நடந்து ஊழியம் செய்கிற அந்த மகிழ்ச்சி, அந்த ஓட்ட சைக்கிளை வச்சு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண மகிழ்ச்சி இப்போ நான் காரில் போகும்போது எனக்கு இல்லை. அந்த நாட்களில் இருந்த மகிழ்ச்சி, அந்த தியாகம், அந்த காரியங்கள், அதை போல் மகிழ்ச்சி வேறு ஒன்றுமே இல்லை. எனக்கு கடைசியில் ஒரு ஸ்கூட்டர் ஒன்று கிடச்சிச்சு, நல்ல ஸ்கூட்டர். அதை எடுத்துகிட்டு நான் விசிட்டிங் போயிட்டுருக்கும்போது ஒரு அம்மா சொன்னாங்க, ஐயா என் மகனையும் உங்கள் ஊழியத்தோடு சேர்த்துக்கிடுங்க. ஏன்னா நீங்கள்லாம் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னால். அப்போ ஒரு ஆளுக்கு ஒரு ஸ்கூட்டர் இருந்தாலே பெரிய காரியம், பெரிய மதிப்பு ஒரு ஸ்கூட்டர் இருந்தால். அம்மா சொன்னாங்க, என் மகனையும் இப்படி உங்களுக்கு போல் உங்களுக்கு ஸ்கூட்டர்லாம் கிடைச்சது போல் அவனுக்கும் நல்லா கிடைக்கும், தயவுசெய்து அவனை ஊழியத்துக்கு கூட்டிகிட்டு போங்க. அவன் என்ன படிக்கிறான் அப்படின்னு கேட்டால், அவனுக்கு படிப்பு வரல பாஸ்டர், அவனுக்கு ஒன்றும் சரியாக வரமாட்டேங்குது, அதனால் ஊழியத்தில் சேர்த்துட்டா போதும்னு நான் நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க. பாருங்கள் எப்படி மக்களுடைய மனசு இருக்குது. ஒரு தியாகம் வேணும், கஷ்டப்படணும், நெருக்கப்படணும், பல விதத்தில் போராடணும், தியாகம் வேணுங்கிற எண்ணம் இந்த நாட்களில் இல்லை. இன்றைக்கி வர்ற ஊழியர்களையும் பார்க்கும்போது அப்படி தான். இது இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் இருக்குதா, தங்களுக்கு பிள்ளைகளுக்கு ஏதாவது நல்ல விதத்தில் வசதி வாய்ப்பு கிடைக்குமா, அதுக்கு பிறகு ஊழியத்துக்கு வருவோன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு அனுப்புனா, அங்கே போய் வசதி வாய்ப்புகளை தேடி அங்கே ஒன்றும் வசதி ஒன்றும் இல்லைன்னா மெதுவாக வந்து சொல்லிடுவாங்க, ஆண்டவர் என்ன அங்கே
நடத்துகிற மாதிரி எனக்கு லீடிங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. உன்னை எந்த இடத்துக்கு போட்டாலும் ஊழியத்துக்கு போகணும். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஊழியத்துக்கு வந்தபோது ஆண்டவர்கிட்ட சொன்னதும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்ததும் அதுதான். ஆண்டவரே, நீர் என்னை எந்த இடத்துக்கு அனுப்புகிறீரோ அந்த இடத்துல நான் திருப்தியாக ஊழியம் செய்வேன். வாழ்வானாலும் தாழ்வானாலும் உமக்கு நான் ஊழியம் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்த போது தான் ஆண்டவர் படிப்படியாக என்னை நடத்தினதை பார்க்க முடியும். இந்த பெருமை பாராட்டுற வழி இல்லை, இது ஆண்டவருடைய சுத்த கிருபை. அவர் அதற்கு உரிய தயவையும் நடத்துதலையும் ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த நாட்களில் ஆண்டவருக்காக பலியிட்டு உன் முழு அவயவங்களையும் பலியிடணும். உண்மையான புத்தி உள்ள ஆராதனை எதுன்னு சொன்னால், உன் சரீரங்களை ஜீவபலியாக ஆண்டவருக்கு 100க்கு 100 அர்ப்பணிக்கணும். ஒவ்வொரு நாளும் உன் அவயவங்கள் ஒவ்வொன்றா, லேவியராகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை வாசித்தா சர்வாங்க தகன பலியை நீங்கள் எப்படி இட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. சர்வாங்க தகன பலியை சந்து சந்தாக துண்டித்து பலிபீடத்தில் வைக்கும்போது அக்கினி இறங்கணும், அதை பட்சிக்கணும். தியாகத்தோடு பலியோடு ஆண்டவருக்கு ஊழியம் செய்தால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். 1 நாளாகமம் 15:28 வாசிப்போம். அப்படியே இஸ்ரவேல் அனைத்தும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கெம்பீரத்தோடும் எக்காலங்கள், பூரியைகள், கைத்தாளங்களின் துணியோடு தம்புருகளையும் சுரமண்டலங்களையும் வாசிக்கிற சத்தத்தோடும் கொண்டு வந்தார்கள். எல்லாரும் கெம்பீரத்தோடு உற்சாகத்தோடு தேவனுடைய பெட்டியை கொண்டு வந்தார்கள். தேவனுடைய ஊழியத்தை மிகுந்த உற்சாகத்தோடு செய்யணும். பைபிளில் அழகாக சொல்லியிருக்கு, மேய்ப்பர்களே உங்கள் மன உற்சாகத்தோடு ஊழியம் செய்யுங்க, மன உற்சாகத்தோடு கொடுங்கள். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். உற்சாகமாக செய்யணும். காலையில் உற்சாகமாக எழும்பணும், உற்சாகமாக ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கணும், உற்சாகமாக ஊழியத்துக்கு போகணும். டிவி பார்க்குறதுக்கு சில ஆட்களுக்கு ரொம்ப உற்சாகம், ஸ்போர்ட்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப உற்சாகம், பாட்டு இந்த நாட்களில் பாடல்களை பார்க்குறதுக்கு ரொம்ப உற்சாகம். இதெல்லாம் ஜனங்களுக்கு உற்சாகமாக இருக்குது. குறிப்பிட்ட சில ஊழியர்களை மாத்திரம் தேர்ந்தெடுத்து அவங்கள மாத்திரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல ரொம்ப உற்சாகம். நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்போலோவை சேர்ந்தவன், நான் பேதுருவை சேர்ந்தவன், கேபாவை சேர்ந்தவன், சிலர் ரொம்ப பரிசுத்தவன், நான் இயேசுவை சேர்ந்தவன், மற்றவெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி தள்ளுற ஊழியக்காரர்களை தள்ளிடுவோம். வாழ்க்கையில் எந்த ஊழியத்திலையும் உற்சாகம் இருக்கணும். உற்சாக மனசோட கர்த்தருக்கு ஊழியம் செய்தால் நிச்சயம் ஆண்டவர் அவங்கள ஆசீர்வதிப்பார். வாழ்க்கையில் உற்சாகமாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறியா? சோர்ந்து போயிருக்கிறியா? யாராவது ஏதாவது உன்னை பற்றி சொல்லிட்டா சோர்ந்து போயிருவிய? ஊழியத்தில் சோர்வு வரக்கூடாது. ஊழியத்தில் நிந்தைகள் வரும். 1 நாளாகமம் 15:29 வாசிங்க. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி தாவீதின் நகரம் மட்டும் வந்தபோது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலகனி வழியாய் பார்த்து தாவீது ராஜா ஆடிப்பாடி வருகிறதைக் கண்டு அவனை தன் இருதயத்திலே அவமதித்தாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தன் புருஷனை அவமதிக்கிறாள். அவன் ஆடி பாடி அவன் கர்த்தரை துதித்து ஆராதித்து கொண்டிருக்கும் போது, அந்த பெட்டியை சுமந்து கொண்டு வரும்போது ஆராதிக்கிறான். அதை பார்த்து தன் இருதயத்துக்குள்ளே அவமதித்திருக்கிறான். ஆண்டவர் அவளை தண்டித்தார். அவளுக்கு அதுக்கு பிறகு குழந்தை இல்லாமல் போயிற்று. அருமையானவர்களே, ஆண்டவருடைய ஊழியத்தையோ ஊழியர்களையோ நிந்தித்து விடாதே. உன் வாழ்க்கையில் எந்த ஊழியத்தையும் நிந்திக்காதே, அவமானப்படுத்தாதே. கர்த்தர் அவனுக்கு கொடுத்ததை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆனால் வேத வசனத்தின்படி இருக்கிற ஊழியமாக இருக்கணும். கர்த்தருக்கு உற்சாகமாக செய்கிற ஊழியமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, உற்சாகமாக ஊழியம் செய்ய இந்த நாட்களில் கிருபைத்தார். வசனத்தின்படி ஊழியம் செய்ய உதவி செய்யும். சந்தோஷத்தோடு ஊழியம் செய்ய கிருபைத்தாரும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினாலே தியாகத்தோடு ஊழியம் செய்ய கிருபைத்தாரும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். தேவ நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.